அன்பு நேயர்களே, சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு இலங்கை முழுவதும் பரவலாக பேசப்படுகின்ற இஷாரா ஷோபந்தி தொடர்பாக கொழும்பு கிரைம் டிவிஷன் போலீசார்கள் ஒரு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறார்கள். காரணம் என்னென்றால், பிரபல கேஸ்களில் இந்த லாக்அப் மரணங்கள் இருக்கு இல்லையா, அந்த ரிமாண்ட் கைதிகள் தாக்கப்படுவதும் அவர்கள் கொல்லப்படுவதும் உலகம் முழுவதும் நடைபெற்று வருவது குறித்து தான் அதற்கான அறிக்கை ஒன்று கொடுத்திருக்கின்றார்கள். நீதிமன்றத்தில் நேற்று நண்பகல் வாக்கில் கொழும்பு இந்த கிரைம் டிவிஷன் போலீசாரால அந்த ரிப்போர்ட் வழங்கப்பட்டிருக்குது. அது ஒரு விடயமும். இப்பொழுது இந்த கஹல் பத்திர பத்துமேட போன் நம்பர்ல இருந்து ஒரு நடிகை ஒன்று, யாரு, சிங்கள நடிகை பீமி ஹன்சமாலிகாவிடமிருந்தும் 2 மணி நேரம் வாக்குமூலம் பெற்றிருக்கின்றார்கள். அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இலங்கையில் இருக்கின்ற அந்த நடிகைகள் மற்றும் மாடல் அழகிகள் வரும் வாரங்களில் நாட்களில் அதிகமான விசாரணைக்கு உட்படுத்த போகின்றார்கள் என்றும் சிசிடி தெரிவித்திருக்கின்றது. அடுத்து இன்னொரு விடயம் என்னவென்றால், இதுவரைக்கும் இந்த ஈஸ்டர் குண்டுகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட இலங்கைக்குள் குற்றவாளிகள், இந்த குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டவர்களை இந்தியாவின் தலைமன்னாலிருந்து இந்தியாவின் கடல் மார்க்கமாக கடத்திய சந்தேகத்தின் பேரில் யாழ்ப்பாணம் உதயபுரம் 3ஆம் தேர்ட் லேன்ல இருக்கின்ற ஏபி ஆனந்தன் என்ற ஒரு வாலிபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சிஐடியால். இவர் கிட்டத்தட்ட இலங்கைக்குள் இருந்து இலங்கை போலீஸ் தான் சொல்றாங்க, இது நம்மள, அதாவது இந்த ஈஸ்டர் குண்டுதாரிகள் உட்பட 100க்கும் மேற்பட்ட இலங்கையில் இருந்த இந்த பாதாள லோக குற்றவாளிகள், அப்புறம் இந்த துப்பாக்கி சூடு நடத்துவர்கள் போன்றவர்கள் எல்லாம் இவர் இந்தியாவுக்கு பணத்துக்காக நாடு கடத்த இருப்பதாகத்தான் இவர் மேல் இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கின்றது. அத்துடன் இவருடைய வீட்டில், அதாவது இவருடைய கிளிநொச்சி வீட்டில் ஒரு மைக்ரோ துப்பாக்கி ஒன்றும் சீஸ் பண்ணப்பட்டிருக்கா சொல்றாங்க. இதில் நாமல் ஒரு உள்விடயத்தை பார்க்கலாம். எப்பவோ நடந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கும் இவருக்கும் ஒரு முடிச்சு போடுற மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் தோணவில்லையா என்பதையும் நான் மக்களிடம் வைக்கின்றேன். ஏனெனில் இப்பொழுது இந்த சூப்பர் ஸ்டாருக்குள்ள செய்தி போறதால அது கொஞ்ச காலம் மண்டி ஓடுறதாலையும், அப்புறம் வெலிகம சேர்மன் யூசியா இந்த பிரசரை சேர்மன் சுட்டுக்கொல்லப்பட விடயம் ஓடுறதால இப்பொழுது இந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்பு கொஞ்சம் கொஞ்சமா மறைக்கப்பட்ட ஒரு பிரமை ஒன்று நம்மளுக்குள்ள வருது இல்லையா. அப்போ அந்த ஆனந்தனுக்கிட்ட முடிச்சு போட்டு கொடுத்தால் அப்பாடா இந்தியாவுக்குள்ள பாட்டி தப்பி போயிடுச்சு என்றும் பையில குளோஸ் பண்ணலாம் இல்ல. சரி, நாம அதை குறித்து நாம பத்தி கொஞ்சம் பேசிக்கொள்வோமா. இஷாரா ஷோபந்தி தொடர்பாக அறிக்கையை கொழும்பு கிரைம் டிவிஷன் நீதிமன்றத்தில் நேற்று நண்பகல் சமர்ப்பித்திருக்கின்றது. பாதாள உலக கும்பல் தலைவர் கனைமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்ட இஷாரா ஷோபந்தி மீதான விசாரணைகள் தொடர்பான அறிக்கையை கொழும்பு சிஐடி நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. இஷாரா ஷோபந்தி தற்போது காவலில் வைக்கப்பட்டு தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றார். விசாரணைகள் இன்னும் நடைபெற்று வருவதாலும் இன்னும் முடிவடையாததாலும் சந்தேக நபரை விசாரிக்க பாதுகாப்பு அமைச்சிலிருந்து 90 நாள் தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளதாக சிசிடி தெரிவித்திருக்கின்றது நீதிமன்றம். நாம ஏற்கனவே சொன்னோம் இல்ல, அவங்க 3 மாசம் எடுத்தாங்க இல்லையா, அந்த 3 மாசம் முடிந்த பிற்பாடும் இன்னொரு 3 மாசம் எடுப்பாங்க, கொஞ்ச காலம் மண்டி ஓட்டுவாங்க, அதுக்கு பிறகு அவங்க சிறை ஒன்று கொடுப்பாங்க. விசாரணைகளின் முன்னேற்றம் உடனடியாக அறிவிக்கப்படும் என்று போலீசார் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தனர். வழங்கப்பட்ட தகவல்களை கருத்தில் கொண்ட சீப் மேஜிஸ்ட்ரேட் கௌரவ அஷங்க எஸ் போதாரகமே பேர் உண்டதா போடாரகாமே அவர்கள் விசாரணையின் முன்னேற்றத்தை தொடர்ந்து தெரிவிக்குமாறு சிசிசிஐடிக்கு தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்த லாக்அப் மரணங்கள் வாரதானே, அப்ப இது அப்படியே நீதிமன்றம் கவனத்தில் கொள்ளவில்லை என்றால் இங்க இருக்கின்ற மனித உரிமைகள் மட்டுமல்ல அம்னஸ்டி இன்டர்நேஷனல் வரையும் செல்லும். இந்த லாக்அப் மரணங்கள் தானே கூட அடிச்சு கொள்றாங்க. அதனால இதுல கொஞ்சம் எம்சி கொஞ்சம் இந்த மேஜிஸ்ட்ரேட் இந்த நீதவான் நீதிமன்றம் கொஞ்சம் இல்ல மும்முரமாக இருக்கின்றது. சந்தேக நபர் குறித்தான அறிக்கைகளை
அடிக்கடி அது கோரி இருக்கின்றபடியால் இவர்கள் அடிக்கடி வாரம் ஒருக்கா சரி இவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும். இதுல ஏதாவது அவட சார்பு, அதாவது செவ்வண்டி சார்பாக கைதி, அதாவது சந்தேக நபரை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் வக்கீல் மூலம் வலியுறுத்தப்பட்டால் அந்த வக்கீல் கூட இவங்க சிஐடிக்குள்ள சென்று பார்வையிடலாம். இதுவரைக்கும் செவ்வண்டி சார்பாக எந்த ஒரு தனிநபரும் ஒருவரும் இதுவரைக்கும் நீதிமன்ற ஆணை மூலமாகவோ அல்லது அவர்கள் மனித உரிமை ஊடாகவோ இன்னும் இதுவரையும் அவள் சார்பாக யாரும் வரவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. சந்தேக நபரின் கண்காணிப்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தால் கையாளப்படும் என்றும் நீதிமன்றம் சிஐடிக்கு தெரிவித்துள்ளது. அதாவது இதுவரைக்கும் அவட விஜிலன்ஸ் கண்காணிப்பு குறித்து யாருமே வராத சுட்டி கோட்டை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றது. அவங்க எப்பப்ப நீதிமன்றம் கோரப்படுகின்றதோ அப்பப்போ இவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும். நல்லா இருக்கிறா, கையோட கேல காலோட கேல, அந்த தமிழ்நாட்டுக்குள்ள மாக்காட்டு போடுவாங்களே கைக்கு, அந்த மாதிரி போட்டாண்டெல்லாம் காட்டலாம். இப்ப மறைத்தால கொண்டு போறாங்க. ஏன்னடா நீங்க எங்க இருந்து கொண்டு வரும்போது நேபாள இருந்து கொண்டு வரும்போது ஓப்பனா கொண்டு வருவீங்களாம், இப்ப மறைச்சு கொண்டு வரலாம். அடி சாத்தி ஆச்சுல்ல, சொத்தையெல்லாம் வீங்கிருக்குல்ல, ஓகே அதை பரவாயில்ல, கொஞ்சம் உசுறு வச்சுக்கொள்ளுங்கப்பா. அடிக்கடி உண்மை சொல்ல வாழ்களா, அதனாலதான் சரி பரவாயில்ல என்றாலும் நீதிமன்றம் மிகவும் விழிப்பாக இருக்கின்றது. மேலும் தற்போது 90 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ள மேலும் 2 சந்தேக நபர்கள், அதாவது இஷாரா செவ்வந்தியின் தொடர்புடைய 2 நபர்கள் இஷாரா செவ்வந்திக்கு உதவியதாகவும் ஆதரித்ததாகவும் கூறப்படும் குற்றச்சாட்டுக்காக விசாரிக்கப்படுவதாக சிசிடி போலீசார் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறார்கள். கனைமுல்ல சஞ்சீவா கொலை வழக்கில் இந்த 2 நபர்களும் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டார்களா என்று நீதிவான் அவர்கள் கேள்வி கேட்டார்கள். அதற்கு பதிலளித்த சிஐடி கொலையில் அவர்கள் சந்தேக நபர்களாக பெயரிடப்படவில்லை என்றும், ஆனால் செவ்வண்டிக்கு அவர்கள் அளித்த ஆதரவு மற்றும் போதைப்பொருள் தொடர்பான நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டது குறித்து விசாரிக்கப்பட்டு வருவதாக நீதிமன்றத்தில் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். தற்போதைய வழக்கு கோப்பின் கீழ் அந்த 2 நபர்களை பற்றியும் உத்தரவுகளை பிறப்பிக்க நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை என்றும் நீதிபதி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அந்த நபர்கள் தொடர்பான உண்மைகளை முன்வைக்க தனி பி ரிப்போர்ட் அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் போலீசாருக்கு அறிவுறுத்தி இருக்கின்றது. அத்தகைய முறையான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டவுடன் தொடர்புடைய உத்தரவுகளை பிறப்பிக்க நீதிமன்றம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் நீதிபதி அவர்கள் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இஷாரா செவ்வண்டி மீது 90 நாட்கள் தற்போது தடுப்பு காவல் வைக்கப்பட்டு தேவையான பூசையும் நடத்தப்பட்டு உண்மைகள் மாட்டில் பால் கறப்பது போன்று கறக்கப்பட்டு வருகின்றது. தற்போதைய வழக்கு கோப்பின் கீழ் அந்த 2 நபர்களை பற்றியும் உத்தரவுகளை பிறப்பிக்க நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை என்று நீதிபதி அவர்கள் சுட்டு காட்டியதற்கமைய அந்த நபர்கள் தொடர்பான உண்மைகளை முன்வைக்க தனியான பி ரிப்போர்ட் ஒன்றை சிசிடி தயாரித்து வருவதாகவும் சிசிடி தெரிவித்திருக்கின்றது. குற்ற புலனாய்வுத்துறை சிஐடியால் மாடல் மற்றும் நடிகை பியூமி ஹன்சமாலிகாவிடமிருந்து சுமார் 2 மணி நேரம் வாக்குமூலம் நேற்று முன்தினம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இது கஹல் பத்தர பத்மே என்ற புனைப்பெயரில் அறியப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற சந்தேக நபரின் மொபைல் போனில் காணப்பட்ட புகைப்படம் தொடர்பான விசாரணையுடன் தொடர்புடையது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அந்த புகைப்படத்தில் பத்மே ஹன்சமாலி என்று பல இலங்கை நடிகைகள் அடங்குவதாக கூறப்படுகின்றது. பத்மே மற்றும் ஹன்சமாலி இடையான பல தொலைபேசி உரையாடல்கள் அவரது மொபைல் போனில் காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகைப்படத்தில் காணப்படும் மற்ற நடிகைகளும் வரும் நாட்களில் அழைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவார்கள் என்று சிஐடி தரப்பு தெரிவித்துள்ளது. மற்ற இடங்களில் லொகுபேட்டி என்ற புனைப்பெயரில் அழைக்கப்படும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்சந்தேக நபரின் நிதி நடவடிக்கைகளை கையாண்டதாக குற்றம் சாட்டப்பட்ட தொழிலதிபர் நாளை வெள்ளிக்கிழமை வரை அவர் ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார். நாளை அவருக்கு பெயில் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. லொகுபேட்டிக்கு உதவியாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் சந்தேகத்தின் பேரில் கண்டாரத்தை சேர்ந்த தொழிலதிபர் அக்டோபர் 16ஆம் தேதி சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவின் சைபர் மோசடி புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டார். கிளப் பசந்த என்ற புனைப்பெயரில் அறியப்பட்ட நபரின் கொலை தொடர்பாக லொகுபேட்டி தற்போது விளக்கமறில் உள்ளார் என்பதும் மேலே ஒரு தகவல்.
தினேஷ் குமார் என்ற கைது செய்யப்பட்ட நபர் பிசம் அபின் மற்றும் ஆபத்தான போதைப் பொருள் கட்டளை சட்டம் மற்றும் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படும் ஒரு தொழிலதிபர் என்று சிஐடி அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். குற்றச் செயலுடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்டுள்ள இஷாரா ஷோபானியை யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்தியாவுக்கு மீன்பிடி படகில் ஏற்றிச் சென்ற ஆனந்தன் என்ற பிரதான சந்தேக நபர் தொடர்பில் பல தகவல்களை சிஐடி போலீசார் வெளியாக்கி வருகின்றார்கள். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் தொடர்புடைய பல சந்தேக நபர்களையும் கடல் மார்க்கமாக தப்பிச் செல்ல ஆனந்தன் என்பவரே ஏற்பாடு செய்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் உதயபுரம் 3ஆம் பாதையில் அதாவது தேர்ட் ரோஸில் வசிக்கும் 29 வயதான ஏபி ஆனந்தன் என அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர் நேற்று முன்தினம் இரவு கொழும்பு குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கிளிநொச்சிக்குள் உள்ள இந்த சந்தேக நபருக்கு சொந்தமான வீட்டிலிருந்து அவருடைய வீட்டை புல் சேச்சிங் பண்ணிய போது பல தடயங்கள் கிடைத்துள்ளதாகவும் தற்பொழுது அவர்கள் மைக்ரோ வகையான துப்பாக்கியை மாத்திரம்தான் அவர்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றார்கள். அதாவது அவருடைய வீட்டை செக் பண்ணுகின்ற போது அப்படி ஒரு பொருள் அதாவது மைக்ரோ துப்பாக்கி கிடைத்ததாக சொல்லுகின்றார்கள். திகாரிய ஒகடபலவில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் என்றும் பாதாள உலக குற்றவாளிகள் போதைப் பொருள் கடத்தக்காரர்கள் மற்றும் பிற குற்றவாளிகளை படகுகள் மூலம் இந்தியாவுக்கு கடத்தும் வலை அமைப்பின் பின்னணியில் உள்ள மூளையாக ஆனந்தன் அடையாளம் காணப்பட்டார் என்றும் சிஐடி சொல்லுகின்றது. ஆனந்தன் தனது தம்பிகள் இருவருடன் இணைந்து இந்த மோசடியை செய்து வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. பணத்துக்காக தான் நிறைய செஞ்சுக்கிறான், 2 தம்பியையும் சேர்த்துக்கிட்டு தான் செஞ்சுக்கிறான் பாவி. கேரளா கஞ்சா மோசடி தொடர்பாக இருவரும் தற்போது போலீஸ் காவலில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான கடல் வழிகள் வழியாக மேற்கொள்ளப்படும் கேரளா கஞ்சா வியாபாரத்திலும் இந்த சகோதர குழு ஈடுபட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. மிகப்பெரிய ஒரு வலை, அதாவது இந்த ஆனந்தன் என்பவன் 2 தம்பிகளை வச்சுக்கிட்டு இலங்கைக்குள்ளிருந்து இந்த கிரிமினல்களை கொண்டு இந்தியாவுக்குள்ள விடுற அங்கிருந்து கஞ்சாவை கொண்டு வர பிரபல ஒரு நெட்வொர்க் குழு தான் இது. 3 பேர் அடங்கிய ஒரு குடும்பம். என்ன குடும்பம்டா இதெல்லாம். இந்தியாவிற்கும் இலங்கையும் இடையான கடல் மார்க்கமாக மேற்கொள்ளப்படும் கேரள கஞ்சா வியாபாரத்திலும் இந்த சகோதர குழு ஈடுபட்டுள்ளதாக சிஐடி தெரிவிக்கின்றது. இந்த குழுவின் தலையீட்டால் சமீப காலங்களில் பிரதான குற்றவாளிகள் மற்றும் பாதாள உலக துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் துப்பாக்கி வச்சுக்கிற பயங்கரவாதியான அந்த பாதாள உலக பயங்கரவாதிகள் மற்றும் போதை பஸ் குழுக்களை எல்லாம் இந்தியாவுக்கு நாடு கடத்தியதாகவும் கடல் மார்க்கமாக இந்த பாவி 3 இந்த ஆனந்த குழு செயல்பட்டதாகவும் சிஐடி உத்தியோகபூர்வமாக செல்கின்றது. மேலதிகமாக ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் தொடர்புடைய பல சந்தேக நபர்களையும் கடல் மார்க்கமாக தப்பிச் செல்ல இந்த நபர் உதவி செய்துள்ளதாகவும் கொழும்பு சிஐடி தெரிவித்துள்ளது. இங்கதான் நம்ம கொஞ்சம் உதைக்குதான். அவர் உதவி செய்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் சந்தேக நபர்கள் யார் என்பதை மேலும் உறுதிப்படுத்தி வருவதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. இதுல ஒரு வில்லங்கம் ஒன்று இருக்கின்ற நான் என்னென்றால் அவனுக்கு தெரியாதானே. இப்ப இவன் ஆனந்தனுக்கு யாருன்னு தெரியா, பணத்தை பேசிருப்பான், ரொக்கம் கிடைச்சிருக்கும், கடத்திருப்பான். இப்ப இவங்க எப்படி ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்காரங்க சொல்லுவாங்க? ஏற்கனவே ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பந்தமாக பலர் இன்னும் அரஸ்ட்ல இருக்கிறாங்க. இப்ப இந்த அரெஸ்ட் பண்ண வேண்டிய படை என்றா உயர்மட்டம் மட்டும்தான் இருக்குது. இப்ப உயர்மட்டம் எல்லாம் இந்த கடல் மார்க்கமா தான் போயிருக்கா என்றதை நாம பார்க்கலாம். அதனால இவன் ஆனந்தண்ட கணக்குல நிறைய அவன் அக்கௌண்ட்ல நிறைய எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு அதை கொஞ்சம் முடிக்கலாம் இல்ல, கொஞ்சம் சின்னிச்சு பாருக்கு மேல நம்மளால பேசலாம். இது வேற வெளிநாட்டில் இருக்கிற யூடியூப்காரங்க இதை பத்தி நல்ல அக்குவர் ஆணிவர் பிரிக்கலாம். நம்ம நாட்டுக்குள்ள இருந்து அவங்களுக்கு ஒரு குழு கொடுத்திருக்கிறோம். ஈஸ்டர் குண்டுவெடிப்பு வழக்க முடிக்கிறதுக்கு ஆனந்தண்ட கணக்குல யாரு இந்த உதயபுரம் ஆனந்தண்ட கணக்குல அவன் அக்கௌண்ட்ல நிறைய தலைகள் அள்ளி போட்டுட்டு அவன் பொங்கலை எல்லாம் கடத்தி போட்டானாரோ சாமி. அதனால சாமி வேற கொஞ்சம் முள்ளுக்கு தள்ளுங்கன்னு சொல்லி அவனை தள்ளிவிட தெரியா. நீ கூட்டி கழிச்சு கணக்கு பாருங்க ராசா, கணக்கு சரியா பாரு. ஆக ஆனந்தனும் அவன் தம்பிமார் உள்ள இருக்கானுங்கள், அவங்களை திருப்பி அதாவது அங்க உள்ள இருக்கிற இந்த கஞ்சாவில மாட்டித்தானே இருக்கிறாங்க, அவங்களை இப்ப சிஐடி அவங்களோட இங்கொரு எடுக்கலாம்.
உள்ளிருக்கிற ஒத்தனை நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய இந்த மாதிரி போதை பேச குழு இருக்குது, லிங்க் இருக்குது, இவங்க யார் யாரை கடத்தி இருக்கிறாங்க இந்த கோணத்தில் நாங்க விசாரிக்க வேணும். அதனால இந்த ஆனந்தன் தம்பி அவன் இப்ப யாழ்லான் இருக்கிறான், யாழ்ப்பாண ஜெயிலான் இருப்பான், அவனை இப்ப தூக்கி போறாங்க. இங்க அங்கது சிஐடி கொண்டு வர போறாங்களாம். இது ஒரு மேல தகவல அதை தந்துக்கிறான். எனவே அவன் மூலமாக நிறைய உள்ளுதான் இருக்கிறான். அவனை கொஞ்சம் தட்டி எடுத்தா கொஞ்சம் பாக்கி ஆக்கினா விஷம் கக்கும் தானே சின்ன பையன்கள். அதனால அதையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு மேல நம்மளால சொல்ல முடியாதாமியோ, அதனால பார்த்துக்கொள்ளுங்க. இப்படித்தான் இந்த வழக்கெல்லாம் போகுது. இனி மூஞ்செல்லாம் மீங்கித்தான் இருக்கு. மேல நம்மளே இந்த நாட்டுக்குள்ள இருந்து இந்த விடயங்களை நம்மளால நிறைய சொல்லல. அரைச்சமாவும் நமக்கு அறக்கவே மேல. இது உங்களுக்கு ஒரு புதிய தகவல். வெளிநாட்டில் இருக்கின்ற யூடியூப்காரங்க நிறைய தகவலை சொல்லலாம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.